நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 to 60 வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க போகின்ற விஷயங்கள், என் வாழ்க்கை பயணம் என்ன, என் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறது அப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகள் இருப்பவர்களுக்கு விடை கொடுப்பது சம்பந்தம். அப்போ எந்த ஒரு ராசி எந்த ஒரு அம்சம் இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் காரகத்துவம் உண்டுங்க. இந்த உலகில் எங்கே பிறந்திருந்தாலும் இதை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ சொல்லுவாங்களே, பொதுவாக இந்த ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்க, அது பொது பலன்தான். ஆனால் அது குறிப்பிட்ட சதவீதம் இருக்கே, இது தசாபுத்தி தகுந்த தாண்டியும் கோச்சார கிரகங்கள் வர காலகட்டத்தில் நடக்கின்ற விஷயம். சரி, அது நிச்சயமாக நடக்குமா? ஏன் ஜென்ம சனி வரும்போது நடக்கலையா? 7.5 சனி வரும்போது நடக்கலையா? அஷ்டம சனியில் பார்க்குறோமே. அப்போ வயது வித்தியாசம் தாண்டி நடக்குதே. நம்ம சொல்லப்போது ஆண் பெண் இருவருக்கும் ஒப்பந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வி எப்படி, திருமணம் எப்படி, வேலை வாய்ப்புகள், சொத்து சுகங்கள், சேர்க்கைகள், கூட்டா தனித்தா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்து வாங்கும்போம், இல்லை சொத்து வாங்கிட்டு கல்யாணம் போம். ஒரு சிலர் படைக்கும் போதே கல்யாண அமைப்புகள் வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் வரும் பொழுது பார்த்துக்கலாம். ஒரு சில ராசிகள் பற்றி சொல்லும்போது குறிப்பாக உங்களுக்கு கூட சொல்லலாம், பார்க்கும்போது தந்தை வழி ஒரு கவனங்கன்றுவோம். அப்போ ஏன் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கவனிச்சுக்கணும். இதை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகட்டக்கூடிய காலகட்டம் வந்து விட்டன. கன்னி ராசி அன்பர்களே, தன் கடமையை திறம்பட செய்யும் ராசி இந்த கன்னி ராசி. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படி தாங்க வாழணும், இதாங்க வாழ்க்கை, நேர்மை முக்கியங்க அப்படின்னு வாழும் அந்த ராசி. திறமையான ராசி இந்த ராசிங்க. கன்னி ராசிகள் ஃபஸ்ட்டு எங்கே இடம் வீடு சூஸ் பண்ணு தெரியுங்களா? இவங்க இருக்கின்ற இடம் எப்பொழுதுமே காலேஜ், ஸ்கூல், ஆடிட்டர் ஆஃபீஸு, இல்லை வீட்டு பக்கத்தில் ப்ரொஃபஸர், ஒரு பார்க்கு, கடை வீதி ஒட்டி இந்த மாதிரி வீடு தான் அமைச்சிக்கிட்டால் இவங்க வைப்ரேஷன் செட் ஆகும். நிறைய பேர் சொல்லலாம், வேறு இடத்துல இருக்கேன் சார், அப்போ மாற போகிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் பார்த்திங்க வீட்டு பக்கத்தில் சொன்னாங்க, வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஆடிட்டர் வந்துட்டார், ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டார், அப்போ கரெக்டுங்க, அங்கேயா இருங்க. நிறைய கார்னர் சைடு கிடைக்கும், ஒரு கார்னர் சைடு கிடைக்குதுங்க, ஓகே சூப்பர் அப்படிம்போம். இது ரைட்டு. முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா திருமணத்தை பற்றி பேசும் சார். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எடுக்கும்போது மழை பெய்ய வாய்ப்புண்டு. நிறைய பேர்த்துக்கு மழை பெய்யும் போது திருமணம் நடக்கும். அதிகமாக திருமணம் பத்திரிக்கை அடிக்கும்போது மழை வந்துடும், இல்லை கல்யாணம் சம்மந்தப்பட்டது, நகை வாங்கும் பொழுது, அப்போ அந்த மாதிரி நடக்கும் பொழுது இதாக இருக்கும். இந்த ராசிக்கு திருமணம் ரொம்ப தாமதமாக போனால் நான் பொதுவாக சொல்லுவேன், சார் ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள், வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருங்க, இல்லை ஒரு புது பைக்கோ புது காரோ வாங்கிடுங்க. ஏன்னா 4ஆம் பாவத்தை சரி செய்யும் பொழுது 7ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். இந்த ராசிக்கு வருகின்ற மனைவி நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல தன்மையான குணமாக இருக்கும். இந்த ராசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசல் அமையும். தூரத்து சொந்தங்க, கம்யூனிட்டி ஒன்று தானே தூரங்க அப்படின்னு கொஞ்சம் வெளி மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. நிறைய பேத்துக்கு விருப்ப திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு பின்தான் சொந்த வீடு, கௌரவம், உடல்நிலையில் கேர் எடுத்துக்கிறது ஒரு இதாக இருக்கும். ஆனால் திருமணத்தை சரியாக அமைத்து கொள்ள வேண்டிய ராசி இந்த ராசி. அதுதான் குறிப்பாக காதல் உண்டு. முதல் காதல் தோல்வி அடைந்த ராசி கன்னி ராசி. நிறைய பேர்த்துக்கு இப்போ நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் இல்லைங்க, ஏன்னா வயசு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா 5க்குரிய 6ஆம் அதிபதி குழந்தை சம்மந்தப்பட்டது மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்டது, அதுலேயும் குறிப்பாக காதல் சம்மந்தப்பட்டது 3லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. முதல் காதல் ஃபெயிலியர். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட கவனம் அப்படின்னா ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த திருமணத்தை சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் ஏற்படாது. 2வது திருமணம் சிறப்பாக இருக்கும். தோஷங்கள் பரிகாரங்கள் சொல்லும்போது சொல்லுவோம். ரைட்டு. புத்திர தோஷங்க நிறையா பேர்த்துக்கு இந்த ஒரு விஷயம் வயசானவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆரம்பத்திலே குழந்தை இல்லைங்க, குழந்தை இல்லை, லேட்டு குழந்தைம்பாங்க, குழந்தை இல்லை தத்தெடுத்தோம்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க 55-56 வயசு இருக்கும். தம் பையன் அவனுக்கு ஏற்பட்ட உடல் தொந்தரவோ, அவன் சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணாதையோ, அந்த குழந்தை முன்னேறிடுவானா, ஜெயிச்சிருவானா, அந்த குழந்தை வருத்தம் இருக்கின்ற ராசி. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் அந்த பிரச்சனை வந்துட்டால் கூட பிற்காலத்தில் நல்லாயிருக்கும். பிற்காலத்தில் வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ சொல்லலாம் பாருங்கள், இந்த ராசிக்கு கன்னி ராசியாக இருப்பவர்களுக்கு அவர் தாய், அவங்க அம்மா பார்த்து கல்யாணத்தை முடிக்க முடியாது. திருப்பியும் சொல்ல, கன்னி ராசியாக இருக்கிறவங்க அவங்க தாய் பார்த்து வரனை கொண்டு வர முடியாது, ஆணோ பெண்ணோ. ஏனென்றால் 7ஆம் இடம் 4ஆம் இடத்தை வலுப்படுத்தினால் 7ஆம் இடம் பாதகமாக போயிடும். நிறைய கன்னி ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கை பிரச்சனை வந்துன்னா அவங்க தாயத்தான் சொல்லுவேன், அம்மா கொஞ்சம் விட்டு கொடுங்க, நீங்கள் தனி கொடுத்தனம் வந்து கன்னி ராசி தனி கொடுத்தணும், தண்ணிக்கு கொடுத்தனம் போட்டுங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்கம்ப. ஆண் பெண் ஏன்னா 7ஆம் இடத்தை பாதகத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா 4ஆம் இடம் அம்மா எப்போ வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் அம்மா தான் முக்கியம் சொன்னால் திருமண வாழ்க்கை இதாயிரும். இது ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு வேலை பார்த்திங்கன்னா கன்னி ராசி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு திறம்பட இருக்கும். ஒரு சில வேலையில் அப்பப்போ பிரச்சனைகள் வர மாதிரியே ஃபீல் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இதாகும் இந்த ராசிக்கு. அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு
குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வ வழிபாடும் ரொம்ப சிறப்புங்க. இந்த ராசிக்கு எப்பொழுதுமே சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், உடலில் வெள்ளி என்ற பொருள் ஒன்று ஒட்டுக்கின்றே இருக்கணும். ஏன்னா 2/9 உங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு, வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும். நிரந்தர வருமானம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வருகிறது. ஒரு சிறு சறுக்களுக்கு பின் வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு. அப்போ தந்தை வழி உறவில் உண்டு. தொலைதூர இடம் மாறி பிழைத்தவர்கள் பல பேர், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். சார் பிஸ்னஸ் எப்படி சார்? பிஸ்னஸ் இந்த ராசி நல்லா பண்ணுங்க, பிஸ்னஸில் திறமை உண்டு. ஏன்னா ஒரே நேரத்தில் 2-3 பிஸ்னஸ் எடுத்துரும். அப்போ பிஸ்னஸில் நீங்கள் பார்த்து பண்ண பிஸ்னஸ் அனைத்தும் வெற்றி, வேலையாட்கள் போட்ட பிஸ்னஸ் அனைத்தும் ஃபெயிலியர். குறிப்பாக இந்த ராசி செக்லீஃப் கவனம், வேலையாட்களை மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கணும். வேலையாட்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. செக்லீஃப் சம்மந்தப்பட்டது, கைரேகை, இதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஃபோன் நம்பர், பொதுவாக ஒரு ஃபோன் தொலைஞ்சு கண்டுபிடிக்க, ஃபோனை பறித்து கொள்ளுதல், இதெல்லாம் நடக்கும். கவனம் கவனம் கவனம். நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். சரி, ரைட். இன்னும் வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் 6லிருந்து 60 வரைக்கும் நடக்கின்ற விஷயம், சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். அந்த வாழ்க்கையில் உங்களை சந்திக்கும் பொழுதே அதை கவனமாக கடைபிடித்து, முக்கியமான நேரத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்க டிஸ்கஷன் பண்ணி 2-3 பேர்த்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு முடிவெடுக்கணும். இல்லை ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும், ஸ்கிரீனில் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி, இது மாதிரி பார்த்து உங்களுக்கு எது பர்ஃபெக்ட். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா சந்திரன் அடிப்படையாக வைத்து லக்ன ரீதியாக மற்ற கிரகங்கள் தசாபுத்தி அடிப்படையில் வாழ்வில் அதிர்ஷ்ட எண் என்ன, குபேர சம்பத்து எப்படி வரும், தொழிலா வேலையா, திருமணம் எந்த திசையிலிருந்து வருகின்ற அமைப்பு, சார் வெளிநாடா உள்நாடா, கடனை வாங்கிட்டேன் தப்பிச்சு வந்துடுவானா, அதிர்ஷ்ட மந்திரங்கள் என்ன, அதிர்ஷ்ட உலோகத்தை எது பயன்படுத்துறது, இது இப்போ வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க சஸ்பென்ஸ் சீக்கிரம் சொல்லலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்பாங்க. அப்போ ஜோதிடத்தில் குறிப்பிட்ட எண்ணை பயன்படுத்தி வென்றவர்கள் உண்டு. எழுத்துனா மந்திரத்தை சொல்லலாம், குறிப்பிட்ட மந்திரத்தை பயன்படுத்தி ஜெயித்தவங்க உண்டு. இப்போ உங்களுக்கு உண்டான எண்ணு எழுத்து உண்டு. எப்போவுமே இந்த சொல்லும் பொழுது உங்கள் ராசியை வழிபடுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து ஒரு சில நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டு அதை வழிபடுத்தி கொண்டே இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசியாக இருக்கும். ஆக மொத்தம் சிறப்பான விஷயங்கள் பலது இருக்குது. வேறு கேள்வி சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.